சலனம் 229. ஆடவன் மனமோ எல்லோரும் சண்டையிட்டு கொண்டிருக்கும் பொழுது அரை மயக்கத்தில் வழியில் துடிக்கும் என்னை நினைத்து பார்க்க யாரும் இல்லை அந்த தருணத்தில். ஆனால் என் வழியை உணர்ந்தவள் எப்படி என் முகம் கூட பார்க்காமல் போனாள் என்ற கோபம் அவனுக்குள் இருந்தது. ஏனோ இந்த 5 வருடத்தில் இருவரின் பாதைகள் வேறானது. ஆனால் நான் பயணிக்க நினைத்த பாதையில் தன்னில் பாதையான பெண் என்றால் இவள் மட்டுமே. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏனோ அவளுக்கான மனதின் இருப்பிடம் அப்படியேதான் இருந்தது இன்று வரை. அவள் முதுகையை பார்த்து கொண்டே மனதிடம் கேட்டுக்கொண்டான். நான் ஏன் மௌனமானேன்? நான் ஏன் தனிமையை நேசித்தேன்? நான் எதற்காக காத்து கொண்டிருக்கிறேன்? என்னை சிந்திக்காத பெண் பற்றி நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் என்று அனுதினமும் யோசித்தாலும் ஏனோ மனம் என்னவோ மீண்டும் அவளிடமிருந்தே ஆரம்பித்து அவளிடமே முடிந்தது. எனது காத்திருப்பின் அவசியம் பூர்த்தியாகுமா என்று பலமுறை தன்னைத்தானே கேட்கும் ஆண்மனம் அவளை கண்டதும் அமைதியானது. தன்னிடம் வம்பளித்து கொண்டிருக்கிறார் என்று புரிந்து போனது அவளுக்கு. பெண் அவள் முறைக்க லிப்ட் மேல் நோக்கி நகர மகிழ் அவனை முறைத்து கொண்டே தளம் 5 அழுத்த அவனோ கடைசி தளம் 11 அழுத்தி நின்றான். அவள் திரும்பி, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அவனோ பேசாமல் அவளையே பார்க்க, மாமா உங்ககிட்டதான் நான் போகணும் என்று அவனை பார்த்து கொண்டே லிப்டில் கை வைக்க போக ஆடவன் அதை மறைத்து நின்றான். அவளோ இடுப்பில் கை வைத்து முறைக்க அவன் நகர்வதாக தெரிவதில்லை. லிப்ட் மேலே செல்ல நகருங். அவன் அசையவில்லை. ஹலோ, காது கேட்கல உங்களுக்கு? யாராச்சும் கேமராவில் பார்த்தா என்ன ஆவறது? அவனோ அவளையே பார்க்க, மாமா சொன்னா கேளுங்க என்றால் குரலை தாழ்த்தி. அதுவரை உறைஞ்சிருந்தவன் மனம் சாந்தமானது. மாமா என்னும் வார்த்தைக்கு சக்தி இருந்தது. நகருங் என்னும் போது லிப்ட் நின்றது. அவனும் நகர்ந்தான். கதவு திறந்தது. பெண்ணவள் பட்டனை அழுத்த போக கரண்ட் போனது. அவனோ திறந்த லிப்ட் வழியாக வெளியேறினான். போகும்போது அவளின் கைப்பையையும் அவளிடம் இருந்து பிடுங்கி கொண்டு போனான். குளிர்ந்த காற்று அவளை வெளியே அழைக்கவும் கும்மிருட்டும் அவளை பயமுறுத்த நொடியில் அவளும் வெளியேறினாள். வெளியே வந்தவள் சுற்றி பார்க்க ஆளில்லை. மாமா என்றாள். பதிலில்லை. அவன் அங்கே ஒரு படியில் ஏறினான். இவர் என் சொந்த வீடு மாதிரி போய்கிட்டே இருக்காரு என்று பார்த்தாள். அவளுக்கு அந்த இருட்டில் தனியே நிற்க பயம். வேகமாக அவன் பின்னே சென்றதும் அது மொட்டை மாடி. பெண்ணவள் படிக்கட்டுகளை விட்டு நகர்ந்து நின்றதும் முகத்தில் குளிர்ந்த காற்று வீச ஹெலிகாப்டர் சத்தம் நிமிர தலைக்கு மேல் பறந்தது. வானம் என்ன கிட்டே இருக்கு என்று மெல்ல அண்ணார்ந்து பார்க்க நட்சத்திரம் இல்லாத வானத்தில் சிவப்பு நிறத்தில் வட்ட வடிவ நிலா முழு நிலவாய் இருந்தது. நிலவு இருப்பதால் வானம் அழகாய் இருக்கிறதா, இல்லை நிலவு வானத்தோடு சேர்ந்ததால் இவ்வளவு அழகாய் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் ஏனோ பெண்மனம் இதையெல்லாம் முதல் முறை பார்க்கும் குழந்தை போல் கண்டு துள்ளி குதித்தது. வானம் இவ்வளவு அழகானதா என்று பார்த்தாள். சில நொடிகளுக்கு பின் தான் தனியாக மேலே இருக்கிறோம். தன்னோடு வந்த மாமா எங்கே என்று யோசித்து திரும்ப நிலவு வெளிச்சத்தில் ஒரு தூணில் சாய்ந்து நின்றிருந்தான். அலைப்பாயும் காற்றில் அவன் கேசம் மல்லாட தன் மனதில் ஆண் என்பவன் யாரென்றாள் அப்பா. அதை தாண்டி தன் குடும்ப உறுப்பினர்கள், அண்ணன்கள், உயிருக்கு உயிரான தேவ், இவர்களெல்லாம் தன் மனதில் மதிப்பு மிக்க ஆள். மதிக்க தெரியும். ஆனால் ஒரு ஆணின் முகம் தூரத்து நிலவு வெளிச்சத்தில் படும் நிழலில் அவ்வளவு ஸ்டைலிஷா இருப்பதை இன்றுதான் பார்த்தாள். சாம்பல் நிறத்தில் பேண்ட், வெள்ளை நிறத்தில் முழுக்கை சட்டை. அதை கொஞ்சம் தூக்கிவிட்டபடி கைகளை மார்பின் குறுக்கே கட்டி நின்றான். அவன் நிழல் அவன் நெருக்கும் இடத்திலிருந்து எதிரொலித்தது. ஒரு நிழல் இவ்வளவு ரசனை தருமா? இதெல்லாம் ரசிக்கும் ஆளா நான் என்று தன்னை தானே கேட்டுக்கொண்டாள். அவன் இருக்கும் திசையில் பெண்ணவள் போக போக அந்த பிரம்மாண்ட ஹோட்டலின் மொட்டை மாடியின் கீழ் கோயம்புத்தூர் இவ்வளவு அழகா என்று தோன்றும் அளவுக்கு ஆங்காங்கே மின் விளக்குகளின் ஒளியில் கோயம்புத்தூர் ஜொலித்தது. இப்படி ஒரு ரசனை தனக்குள் இருக்க என்று அவளுக்கு இன்றுதான் தெரிந்தது. அவளை மறந்து அவள் புன்னகைத்தாள். வெகு நாட்களாய் வேலை வீடு வேலை வீடு என்று சுற்றி திரிந்தவளுக்கு அந்த குளிர்ந்த காற்றும், அந்த ஒற்றை நிலவும், அந்த தனிமையும் அவளை உற்சாகம் கொள்ள வைத்தது. அவள் புதிதாய் ஒரு உலகை ரசித்து நிற்கும் போது அவளை ஒருவன் பார்வையால் உள்வாங்கி கொண்டிருந்தான். அவள் ஊரை ரசிக்க அவன் அவளை ரசித்து கொண்டிருந்தான். இருவரின் வாழ்க்கை முறையும் ஒன்றுதான். விழுந்தால் கம்பெனி, பொழுது முடிந்தால் படுக்கையறை. அதை தாண்டி எதுவும் சிறப்பாய் இந்த 5 வருடத்தில் நடந்து முடிந்து விடவில்லை. மேல் மாடி இருட்டில் நின்று பார்க்க சுற்றி வானை தொடும் உயரங்களில் மேல் எழும்பி இருக்கும் கட்டிடங்களின் அழகே ஒரு பிரம்மாண்டமாய் இருக்க இவ்வளவு அழகான ஹோட்டலை கட்டினவங்க யாரு மாமா? நான் தான்.
இது உங்க ஹோட்டலா? நம்ம ஹோட்டல். உங்களுக்கு இவ்வளவு கலைத்திறமை எல்லாம் இருக்கா? தூரமா நின்று பார்த்தா எனக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, பக்கத்துல வந்து பார்த்தா தானே தெரியும். என்ன என்று முகத்தை ஒரு மாதிரி வைத்து கேட்க, உடனே டபுள் மீனிங்ல திங்க் பண்ணாத, எதிரியை போலவே பார்த்தா எனக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அந்த மீனிங்ல சொன்னேன். செம்ம ஃபீல். எனக்கு இங்கேருந்து சுற்றி இருக்கும் இடத்தையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏதோ மனசு பறக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளே அடைச்சி வச்சு ஏதோ வெளியே போகிற மாதிரி இருக்குது என்றவள் கைகள் இரண்டையும் விரித்து நின்றாள். பக்கத்து ஊரையே இவ்வளோ ரசிக்கும் இவளை உலகமெல்லாம் சுற்றி காட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டே அவன் ஒரு 8 நகர்ந்து போய் அவளை போட்டோ எடுத்தான். அந்த காட்சி குமரி குழந்தையாய் மாறிய தருணம். தன்னை மறந்து ரசனையோடு இருந்தவள் அருகே இருந்தவனை காணாமல் பதட்டத்தோடு திரும்பிய நொடி அவன் மேலே முட்டி மோதி தடுமாறி அவன் கை அவள் எடை பற்றியது. மூச்சு முட்டும் மோகம் கூட்ட குளிரை விரட்டும் தளிர்மேனியில் நெருக்கம் தாகம் கூட்டியது. 4 இதழ்களும் உரசிக்கொள்ள அவனின் கை விரல்கள் அவளை தன்னோடு சேர்த்து இடையில் அழுத்தம் கூட்ட 4 இதழ்களும் ஓரிதழ்களாய் மாறியது. மாமா வேணாம் என்று அவள் முடிப்பதற்கும் அவள் இதழ் அவன் வசம் இருந்தது. அந்த நேரம் கீழே ஜெட் போட அந்த சத்தத்தில் படக்கென்று நகர்ந்து போனவளின் புடவை முந்தானை பிடித்து தன் பக்கம் இழுக்க ஒற்றை ஃபீட்டிங் எடுத்து பின் குத்தியதால் இழுத்த வேகத்தில் புடவை முந்தானை அவன் கைக்கு வந்தது. ஒரு கை அவளை மறைக்க மறு கை அவளின் முந்தானையை பற்றியது. மாமா நான் ஃபங்க்ஷன் போகணும், விடுங்க. கரண்ட் வந்தாதான் போக முடியும். உங்க செட்டப் எப்பவோ சந்தேகம்தான் என்று கீழே காட்ட அங்கே ஏதோ போஸ்ட் கம்பத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் மின் ஊழியர்கள். அவளோ நான் நடந்தே போவேன், நைட்டு 12 மணிக்கு தான் போக முடியும், போறதுனா போ. அவளோ அவனுக்கு நேர் எதிர் திசையில் திரும்பிக் கொண்டு தன்னை மறைத்து கொள்ள பின்னிருந்து வந்து பின்னங்கழுத்தில் கடித்தான். வேகமாய் அவன் புறம் திரும்பி தள்ளிவிட நினைக்க முடியவில்லை அவளால். மாமா விடுங்க, லேட் ஆச்சு. ஆல்ரெடி 5 இயர் லேட் பண்ணிட்டேன், இனி மாட்டேன். அதுக்கு நானும் சம்மதிக்கணும் இல்லையா? சம்மதித்ததால் தான் இங்க வந்திருக்க. இல்லாட்டி ஜான்சி ராணி மாதிரி எதை எடுத்து அடிக்கலாம்னு நின்றிருப்ப. நீங்க நினைக்கிற மாதிரி லவ் எல்லாம் இல்லை எனக்கு, அதெல்லாம் இருக்கு நிறைய. எனக்கு உங்க மேல ரசனையே முதல் முறை இன்னைக்கு தான் வந்திருக்கு. அப்புறம் எப்படி லவ் சொல்றீங்க? அதெல்லாம் அப்படிதான் என்றவன். பெண் அவளின் காதல் முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே, என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே, தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளாய் ராணி, ராஜராஜ சோழன் நான், என்னை ஆளும் காதல் தேசம் நீதான். உண்மையாகவே அவனது பாடும் திறமை கேட்டு ஆவென்றுதான் நின்றிருந்தாள். நல்லா பாடுறீங்க மாமா. 5 வருஷத்துல இந்த மாதிரி பாட்டெல்லாம் எனக்கு நைட்டு தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு நாள் இந்த வரிய உன் காதுல பாடணும்னு நினைச்சேன், அது இன்னைக்கு நடந்துருச்சு. பரவாயில்ல, யூனிவர்ஸ் முன்னாடி நம்ம ஒன்று நினைக்கும் போது அதை கொண்டு வந்து அந்த யூனிவர்ஸ் நம்ம கையில் கொடுத்துடுது. நீங்கள் தேவையில்லாத கனவெல்லாம் காணாதீங்க. உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்காது, ஸோ வாட்? அவர் என்ன சொன்னார் கடைசியா? அதையெல்லாம் நான் கவனிக்கிற நிலைமையில இல்லை. எங்கே நீ போயிடுவியோன்னு உன்னை மட்டும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் மகிழ் எனக்கு மருமகளாய் இருக்க விருப்பம் இல்லை. அவருக்கு மருமகளாய் இல்லாட்டி என்ன? நான் சொல்லலையே நீ எனக்கு பொண்டாட்டியா வேணாம் என்று. பெண்ணவள். ஆனால் நான் என் அப்பாவுக்கு பிடிக்காததை செய்ய மாட்டேன். ஆடவனோ நான் எனக்கு பிடிச்சதை செய்யாமல் இருக்க மாட்டேன். மாமா இது நல்லதுக்கு இல்லை. ஏதோ உணர்ச்சி வேகத்தில் நடந்த நிகழ்வாக நினைத்து தயவு செய்து விலகி போங்க. உணர்ச்சி வேகத்தில் ஒருவனை முத்தமிடும் செயலெல்லாம் மகிழினி செய்ய மாட்டாள். உன்னை நீயே தாழ்த்திக்காத. என்னோட மனசுல உனக்கெல்லாம் ஒரு பெரிய இடம் வச்சிருக்கேன். எதையாவது பேசி ஹர்ட் பண்ணாத. மாமா முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும். இந்த 5 வருஷத்துல நீங்களா தான் இருந்தீங்க. இப்போ மட்டும் என்ன திடீர் பாசம்? இந்த 5 வருஷத்துல நான் எப்படி இருந்தேன்னு நான் சொல்லாம உனக்கு எப்படி தெரியும்? பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணு நீ. ஒருவரை பற்றி தெரியாமலே ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாமா? சரி, உங்களை பற்றி தெரியாட்டி பரவாயில்ல, எனக்கு உங்களை பிடிக்காது. அது எப்படி உனக்கு பிடிக்காம போகும்? தினமும் காலையில எந்திரிச்சதோ உன் தம்பி முகத்தை பார்த்து அப்புறம் தான் பெட்டு விட்டு எழுந்து போக போற. அவன் முகத்தை பார்க்கும்போது என்னோட நினைப்பு உனக்கு வந்திருக்கணுமே. அதெல்லாம் வரல. அன்பு மேல சத்தியம் பண்ணு, அதெல்லாம் பண்ண மாட்டேன். உண்மையா இருந்தா தாராளமா பண்ணலாம். அப்ப உன்னால பண்ண முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறாங்க மாமா. அப்பா சொல்றவரை தான் கட்டிப்பேன். பார்க்கலாம் அது எப்படி நடக்குதுன்னு என்றவன் முந்தானையை தர வாங்கி கொண்டாள். களைந்தவற்றை அந்த பக்கம் திரும்பி அவள் மாட்ட
பின் பண்ணிவிடவா? நோ தேங்க்ஸ், நான் வருவேன். எங்க இங்க என்று அவளின் முன்னாடி வந்து நிற்க அவன் செய்கையில் அவளின் முகம் சிவந்து போனது. மெல்ல நெருங்கி நின்றவன் அவளின் முந்தானையை சரி செய்து பின்மாட்ட உதவி செய்தான். அந்த நேரத்தில் பிரியா அழைத்து, எரும மாடு எங்க போன இன்னும் வராம? இதோ வந்துட்டேன், சீக்கிரவா, உனக்காக வெயிட் பண்றேன். நான் போகணும் மாமா என்றாள். அவனை குனிந்து எல்லாம் சரியானதும் தீரன் மின் ஊழியர்களிடம் கரண்ட் எப்போ வரும் என்று காவலாளிக்கு போனில் அழைக்க, இதோ 5 minutes சார் என்றதும் ஆடவன் குனிந்து அழகான இடத்தில் நகம் பதிக்க, ஏன் இப்படி பண்றீங்க? வேற ஏதாவது மாப்பிள்ள வந்தா உன்னிடத்தில் என் நகம் பதிந்திருக்கும். அதுதான் என்னோட ஞாபகம். உன் கூட எல்லா நேரமும் டிராவல் பண்ணும். சொல்லியபடியே 5 நிமிடத்தில் கரண்ட் போட்டுவிட இருவரும் அவ்விடத்தை விட்டு இறங்க அவனும் அவளோடு கீழ் மண்டபத்திற்கு இறங்கினான். சலனம் 330. பிரியா, எங்கடி போன இவ்வளவு நேரம்? நான் எங்கடி போக போறேன்? சரி வா, போய் ஏதாச்சும் சாப்பிட்டு வரலாம். உடனே போய் யாராவது சாப்பிடுவாங்களா? அம்மா தாயே, உன் அளவுக்கெல்லாம் நான் டீசன்ட் கிடையாது. முதலில் எனக்கு வயிறு தான் முக்கியம். மகிழ், முதல்ல கல்யாண பொண்ணு போய் பார்த்துட்டு வந்துடலாம், அப்புறம் போய் சாப்பிடலாம் எனும் போதுதான் பிரியா மகளின் இதழ்களை பார்த்தாள். ஏண்டி, நீ என்ன பிராண்ட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ற? அது சரி, நான் என்னைக்கு காஸ்மெட்டிக் ஐட்டம் வாங்கியிருக்கேன். நான் லிப்ஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் எப்படி உன்னோட லிப்ஸ் வந்து பிங்கா இருக்கு? ஒரு நொடி ஆடவன் மனதிற்குள் வர, அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்றால் முகம் சிவந்து. ஓ, நான் கேட்டுடுவேன்னு சொல்ல மாட்டியா? நான் ரூம்ல வந்து எடுத்துப்பேன். இருந்தா எடுத்துக்கோ, உனக்கு இல்லாததா? எங்கடி போன இவ்வளோ நேரம்? உன்னை காணோம்னு கார் பார்க்கிங் எல்லாம் போய் தேடிட்டு வரேன் என்று வந்தான் தேவ். நான் என்ன பேபியா தொலைஞ்சு போறதுக்கு? நீ பேபி இல்லை. எப்பவும் என் காலெல்லாம் வந்தா அடுத்த நிமிடமே பிக்கப் பண்ணிடுவ. இன்னைக்கு நீ பிக் பண்ணவே இல்லை. செல்போன் என் கையில இல்லடா என்று சொல்லவா முடியும்? ஃபோனை நான் பார்க்கலடா, மேபி சைலண்ட்ல இருக்கோ என்னவோ. சரி இந்தா என்று கையில் 3 கிஃப்ட் கொண்டு வந்தான். மகிழ், என்னடா வாங்கியிருக்க? அவகிட்ட கேட்டேன். எவகிட்ட? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட தான். என்ன கேட்ட? உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு. மகிழ், யாராவது அவங்க கிட்டே போய் என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்பாங்களா? இல்லை தங்கம், இப்பெல்லாம் எல்லாருமே வச்சிருக்காங்கடி. அதான் நம்ம வாங்கி கொடுப்பது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதான் கேட்டுட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிடலாம் இல்லையா? பிரியா, நீ என்ன வாங்கின? மகிழ் சார்பில் அவளுக்கு 10,000 ஒரு வாட்ச், உன் சார்பில் ஒரு 5,000க்கு நைட் அலாரம் அடிக்கும் கிளாக், என் சார்பில் பகவத்கீதை. 2 பெண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அவனை பார்க்க, ஏன் 2 பேரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஏன் பகவத்கீதையை வாங்கி கொடுத்த? ஏன்? பிரியா, செம்ம அறிவு போனி. ஏய், அவ தாண்டி வாங்கிட்டு வர சொன்னா. மகிழ், அவளா? பகவத்கீதையா கேட்டா? ஆமா, அவ கன்சீவா இருக்காளாம். அவகிட்ட பகவத்கீதை இல்லையாம். குழந்தைக்கு படிச்சு காட்டுறதுக்காக வாங்கிட்டு வர சொன்னா. 2 பெண்களும் மௌனமாகிவிட அவனும், நான் கேட்டேன், நாளைக்கு தானடி உனக்கு கல்யாணம், அப்புறம் எப்படி என்று. பிரியா, ஏன் மென்டல்? கல்யாணத்துக்கும் குழந்தைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதைத்தான் அவளும் சொன்னா. அது எப்படி மேரேஜ் பண்ணாம பேபி என்றான் பெரிய சந்தேகத்தோடு. பிரியா, அவ குந்தி தேவிக்கு சொந்தக்காரி. வானத்தை பார்த்து கும்பிட்டதும் உருவாகிடுச்சு. ஹோ அப்படியா? மகிழ் சிரிக்க. பிரியா, எது எப்படியோ என் கூட சேருவதெல்லாம் மக்கா வந்து சேருதுங்க. மகிழ், இவ யார மக்குங்கிறா? நம்மளதான். ஓய், நாங்க 2 பேரும் ஓரளவுக்கு நல்லா தான் படிப்போம், சரியா? பெண்ணவள் கையெடுத்து கும்பிட்டு, இங்க பாரு, நீதான் உலகத்திலே புத்திசாலி. உனக்கு புரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு தான் அறிவில்லை. நான் தான் மக்கு, என்னை மன்னிச்சிடு. சரி போ, மன்னிச்சிட்டேன். மகிழ், ஏண்டி இப்படி பஞ்ச? அவள் தலையில் அடித்து கொண்டு, அவன் பேசுறப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் பேசினா மட்டும் வந்துடுவேன். அவனோ, அவ என் ஃப்ரெண்டு. அப்போ நான் யாரு? எனக்கு அப்புறம் தான் நீ. அவளோ அவன் சட்டையை பிடித்து, எனக்கு அப்புறம் தான் நீ. மகிழ், ஐயோ மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. எனக்கு நீங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். வாயை மூடிட்டு தயவு செய்து அமைதியா வாங்க, அசிங்கப்படுத்தாதீங்க என்றவள் முன்னாடி நடக்க பிரியா அவளின் பின்னாடி வந்தாள். அந்த நேரத்தில் அர்ஜுனின் தங்கை ஜனனி வந்து ஹாய் என்றாள். இருவரும் நலம் விசாரித்து முடிக்க அவளும், தேவ், நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். தேவ் மகிழை பார்க்க, மகிழ், எதுக்கு? பிரியா, ஏ விடுடி போகட்டும். மகிழ் அவனை பார்க்க, நான் உங்க ஃப்ரெண்டை தின்னிட மாட்டேன், ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். பிரியா வேகமாய், தாராளமா கூட்டிட்டு போ. இப்படி யாராவது வந்து கூட்டிட்டு போக மாட்டாங்களான்னு தான் நானும் ஏங்கிட்டு இருக்கேன். தயவு செய்து இந்த நாயை கூட்டிட்டு போ. தேவ் அவளின் மண்டையில் கொட்டிவிட்டு மகிழிடம் அவளின் காதுக்குள், தங்கம், இவ எதுக்கடி என்ன கூப்பிடுறா? போய் பேசிட்டு வாடா, பேசினா தானே தெரியும் என்று பதில் சொன்னதும் போனான். பிரியா அப்போதுதான் கவனித்தாள். அவளின்
முதுகின் ஓரத்தில் பல் தடம் பதிந்திருப்பதை. பைட்டிங் யாரு என்றாள் அவள் காதில். என்ன பைட்டிங்? 32 பல்லினாச்சும் முதுகில் பதிந்திருக்கு. யார் அந்த அதிர்ஷ்டக்காரர்? என்னவள் வேகமாய் பின் முந்தானை எடுத்து முதுகையும் மறைத்து கொண்டு வர. நீ ஒழுங்கா சொல்லு, எனக்கு விஷயம் தெரியாட்டியும் மண்டையே வெடிச்சிடும். யாரும் இல்லடி. கள்ளி என்று இடுப்பை கெல்ல அவ்வளோ ஆ என்றாள். வெக்கத்தில் ஆ என்றாள். அது வேற மாதிரி இருக்கும். இவள் வழியில் ஆ என்றதும் பெண்ணவள் சேலையை லைட்டாக விளக்கி பார்க்க அங்கே நகம் பட்டு கொஞ்சம் ரத்தம் வந்திருந்தது. தூரமாய் போன தேவ் மீண்டும் வந்து பிரியாவின் சேட்டையை பார்த்து, பப்ளிக் பிளேஸ்ல என்ன பண்ற நீ என்று அவளின் மடையில் கொட்டி, நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்னடா பண்ண? அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது சரியா என்றவன் மகிழ் சேலையை மேலே இழுத்து விட்டான். பிரியா தலையில் அடித்து, உனக்காக ஒருத்தி அங்க வந்து நின்றுட்டு இருக்கா. லூசு மாதிரி இங்க வந்து பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்க. நாங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கோம். நீ போய் தொலை. அவன் போய்விட்டான். மகிழினிக்கு ஏனோ தேவை ரொம்ப பிடிக்கும். எப்போதும் தன்னை முன்னிறுத்தி முக்கியத்துவம் கொடுக்கும். அவனையே பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்தாள். பிரியா, என்ன மச்சி, உனக்கு இதெல்லாம் பிடிக்காதாம்? உன் டியர் ஃப்ரெண்டு சொல்றான் என்று அவள் சிரிக்க மகிழ் விழியை உருட்டி, மரியாதையா மூடிட்டு வா. என்னடி பேட் வேர்ட்ஸ் பேசுற? வாயை மூடிட்டு வான்னு சொன்னேன். பூனை வேகத்தில் மீண்டும் வந்த தேவ், நம்ம கிட்ட கிஃப்ட் கொடுத்துட்டு அப்புறம் பேசுறேன்னு அவகிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். என்னும் போது 3 பேரும் ரிசப்ஷன் மேடையில் ஏறி மணப்பெண்ணிற்கு வாழ்த்துக்கள் சொல்லி 3 பேரும் போய் கிஃப்ட் பாக்ஸை கொடுத்து ஆற தழுவி புகைப்படம் எடுத்துவிட்டு சாப்பிடுவதற்காக கீழே வந்தார்கள். பஃபே சிஸ்டம். மூவரும் தங்களுக்கான உணவை எடுத்துக்கொண்டு வரும் பொழுதுதான் தங்களோடு படித்த பள்ளி தோழிகள் தோழர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள். ஜனனி அவனையே பார்த்து கொண்டு ஓரமாய் அமர்ந்திருந்தாள். மகிழ் தேவின் கையை பிடித்து, என்னடா பண்ற? ஒரு பொண்ணு நம்ம கிட்ட பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுது என்றால் நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா? உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவகிட்ட பேசி எஸ் சொல்லு, இல்லை நோ சொல்லு. ஆனால் அவாய்ட் பண்ணாமல் சொல்லிட்டு வந்துடு. பாவமாக இருக்கு பார்க்கவே. போய்விட்டான் அவன். அதன் பெண் அனைவரும் பேசி சிரித்து முடிக்கும் பொழுது அங்கிருந்த பெண்களில் ஒருத்தி, ஏன் நம்ம சீனியர் என்ற போது எல்லோரும் திரும்ப அங்கே தீரன் வந்து கொண்டிருந்தான். அங்கிருந்த மற்றொரு பெண்ணும், ஸ்கூல் டேஸ்லேயே இவர் செம்மையா இருப்பார், இப்போ என்ன அத்தோட ரொம்ப நல்லா இருக்கார் என்று பெண்கள் பேசிக்கொள்ள பிரியா திரும்பி யார் என்று பார்த்தாள். அப்படியே திரும்பி மகிழினியை பார்த்தாள். மகள் முகத்தில் ஒரு இரத்த சிவப்பு பட்டு முகம் பிரகாசமாகி கொண்டிருந்தது. பிரியா, மகள், அம்மணி, உங்களோட காயத்திற்கு காரணமானவர் பின்னாடி வருகிறவர் தானே? வாய மூடு. அவளோ இப்ப புரிஞ்சு போச்சுங்க அம்மணி. என்ன புரிஞ்சு போச்சு? தங்களின் இதழ் சிவந்த காரணம் பற்றி அமைதியா இரேண்டி. என்ன நடந்துச்சுன்னு சொல்லாட்டி நான் இப்படி தான் கேட்டுட்டு இருப்பேன். வாய மூடேண்டி. உன் வாய் சிவப்பிற்கான காரணத்தை கொஞ்சம் சொல்லு. ஒன்னாகல. தங்களின் வாயை இன்னொரு ஆளிடம் கொஞ்சம் நேரம் அடகு கொடுத்துவிட்டு வந்திருப்பதை நினைத்து எனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. சொல்லுங்க மைடியர், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. என்ன நடந்திருக்கும் என்று கேட்பதற்கு இப்போ எதுக்கு நீ தூய தமிழில் பேசிட்டு இருக்க? என்னோட லவ்வுக்கு ரொம்ப எதிர்ப்பு வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அங்கே புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஆனால் உன்னோட சொந்த குடும்பமாக இருந்தாலும் பிரச்சனை வரிசை கட்டி இருக்கு. உன்னோட கல்யாணத்தில் சேசிங், ஃபைட்டிங், இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். ஒரு ஃப்ரெண்டாக உன் கையை பிடிச்சிட்டு சசிகுமார் சார் நாடோடிகள் படத்தில் பஞ்ச மாதிரியே ஒரு வண்டியில் ஏற்றி விட்டு ஏறிடுன்னு நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சீன் எல்லாம் இங்கே இல்லை. என் அப்பாவுக்கு பிடிக்காட்டி நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். அப்பாவுக்கு பிடிக்காட்டி அப்போது அவரை நீங்கள் டச் பண்ணவே விட்டு இருக்கக்கூடாது மேடம். அங்கங்கே கடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே மேடம், இது உங்கள் அப்பாவுக்கு தெரியுங்களா மேடம்? ஹே, இது ஆன் த ஸ்பாட் டக்குன்னு நடந்துடுச்சு. மகிழுமா, என்னடி உங்களுக்கு தெரியுமா? என்னடி உனக்கு? ஏண்டி என்னை படுத்தி எடுக்கிற? அவளின் இதயத்தில் மேல் கை வைத்து இங்கே என்ன சொல்லுது? ஒன்றும் சொல்லலை. மாமான்னு சொல்லுதா? அதெல்லாம் சொல்லலை. அது எப்படி ராஜாத்தி சொல்லாமல் போகும்? இப்போ உனக்கு என்ன தாண்டி வேணும்? நீதி வேணும், நியாயம் வேணும். ஜஸ்ட் ஒரு கிஸ்ஸுக்கு ஏன் இப்படி படுத்துற? அப்போது உங்கள் வாயில் லிப்ஸ்டிக் போட்டது தீரனனாவா? எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குடி. இப்படியெல்லாம் கேட்காத. பட் எனக்கு குஷியாக இருக்கு. உன்னை கலாய்க்கிற கலாயில் இன்னைக்கு நாளே ஃபுல்ஃபில் ஆகிடும். நீ நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லடி பிரியா. தயவு செய்து அமைதியாக விட. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் மகிழினி மேடம். அது தெரியாமல் நான் உங்களை விடுறதா இல்லை. என்ன உண்மை? உங்களுக்கே அறியாமல் ஏதோ ஒரு இடத்துல உங்கள் மனசை அவர்கிட்ட பறி கொடுத்துட்டீங்க. அதெல்லாம் இல்லை. கொடுத்த 5 வருஷம் ஆச்சு. நீ பாத்தியா? பார்த்தேனே. எப்போ பார்த்த? 5 வருஷமா பேசிக்கிறதே இல்லை, பார்த்துக்கிறதும் இல்லை. பேசிக்கல பார்த்துக்கல என்றால் லவ் இல்லைன்னு அர்த்தமா?
ஆமா, நீ இல்லைன்னு சொல்லிட்டு துருவன் ப்ரோ கால் பண்ணினா அடுத்த நிமிஷமே அங்கே நடக்கிறதெல்லாம் இன்ச்சு இன்ச்சா கேட்பீங்க. அவர் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் ஃபேமிலி பிடிக்காது, அதனால பேச மாட்டீங்க. அவளிடம் மௌனம். மகிழ், பாசங்கிறது உறவுகள் சார்ந்தது, காதல் என்பது மனசு சார்ந்தது. எனக்கு அவர் மேலே இருக்கிறது லவ்வாங்கிறது இன்னும் சரியா தெரியலடி. உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்காத. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மகிழ் எப்பவும் சரியாக தான் இருப்பா இந்த விஷயத்தை தவிர. அப்புறம் உனக்கு அவர் மேலே இருப்பதெல்லாம் லவ்வு தான். ஆனால் உங்கள் அப்பாவா லவ்வான்னு வரும்போது நீ லவ்வை தூக்கி போட்டுடுவ. அதனால் நீ ஒன்று மாமா பக்கம் நில்லு, இல்லை தீரனண்ணா பக்கம் நில்லு. ஏன்னா 2 பேர்த்தில் ஒருத்தவங்க பக்கம் உண்மையாக இருக்கணும். இந்த பிரச்சனை தீவிரமாகும் போது 2 பேரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. அதனால் 3 பேர் உட்காந்து பேசிட்டா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்க்குறாங்க, கடைசி நேரத்தில் போய் எல்லாரின் முன்னாடி போய் நின்று ஹர்ட் பண்ணுறது காட்டிலும் பேசிட்டா எல்லாருக்கும் நல்லது. உனக்கு 1 மாதம் டைம். உன் ஃப்ரெண்டா உன்கிட்ட சொல்கிறேன், நீ முடிவெடு காட்டி நான் போய் மாமா கிட்ட பேசுவேன். ஏய், அப்படி இப்படி பண்ணிடாத. எப்பா மனசு உடஞ்சிட்டா அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். உண்மையான ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அது எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். உன்னோட சந்தோஷத்தை காட்டிலும் உன்னுடைய கோபம் என்னை ஒன்றும் பண்ணாது. இந்த இடத்துல எனக்கு பதில் நீ இருந்தாலும் இதை தான் பண்ணுவ. நான் எப்பவுமே உனக்கு நல்லது தான் யோசிப்பேன். நீ பேசினாலும் பேசாட்டியும் நான் செய்கிறத செய்வேன். அப்புறம் நீ உன் அப்பாவோட பிரின்சஸ். எல்லா அப்பாவும் தன் மகளுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செஞ்சு வைக்க நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஈஸ்வர் மாமா காதலுக்கு தடை விதிக்க மாட்டார். மகிழ் மௌனமாய் இருக்க, என்ன மேடம் தீவிரமாக யோசிக்கிறீங்க என்று வந்து நின்றான் தீரன். அண்ணா, உங்களுக்கு ஆயுசு 100. ஏன் உங்களை பற்றி பேசணும், நீங்களே வந்துட்டீங்க. ஹோ என்றவன் இதழில் ஒரு குறுநகை வந்து போனது ஏனோ. அது மிகவும் அழகாய் இருந்தது. பின் அவன் பிரியாவை பார்த்து, ஹாய்டா, இப்போ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணா, நீங்கள்? நல்லா இருக்கேன். அப்புறம் 2 பேர்த்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது, என்னென்னு சொல்லுங்க. என்ன, நாம் 2 பேருமே அடிதாங்கிகள். புரியலை அண்ணா. இவளும் வீட்டில் போய் எதுவும் பேச மாட்டா. என் ஆள் முக்கிலனும் வீட்டில் போய் எதுவும் பேச மாட்டார். ஆனால் நம்ம 2 பேரும் இவங்களுக்காக அடி வாங்கி உதவாங்கி தையல் போட்டு படாத பாடியெல்லாம் பட்டிருக்கோம். ஒரு காதலுக்கு உயிரை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம 2 பேரும் தான் உண்மையாகவே கொடுத்துருக்கோம்னா அப்போ நம்ம அடித்தாங்கிகள் தானே. அதில் உண்மையாகவே சிரித்து விட்டான் அவன். அவன் சத்தமாய் சிரிக்க மகிழ் நிமிர்ந்து அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவ்வளவு அழகாய் இருந்தது அந்த புன்னகை. பிரியா அவளையே பார்த்து கொண்டு நின்றாள். சலனம் 331. ஏனோ இன்னும் வராத தேவ் முகத்தையே பார்த்து அமர்ந்து தூரமாக பார்த்து கொண்டிருந்தாள் ஜனனி. ஏனோ மனமோ எழுந்து போய் கூட்டிட்டு வா. நானா? என்னால் அவகிட்ட போய் பேச முடியாது. மூஞ்சை பார்த்து சகஜமாகவே பேச முடியல. இதில் மனசில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் பேசி முடிப்பதற்குள் செத்து போயிடுவேன் போலியே என்று யோசிக்கும் போது வந்தவன் ஹாய் ஜனனி. ஹாய் தேவ், கொஞ்சம் பர்சனலாக பேசணும். நீங்கள் என்ன கை குழந்தைய விட்டுட்டு வந்த மாதிரி அங்கேயோ இங்கேயோ நடந்துக்கிட்டே இருக்கீங்க. சாரி ஜனனி, தாமதத்திற்கு. சொல்லு, யாரையாவது லவ் பண்ணுறீங்களா தேவ்? ஒரு நொடி ஆதினி கண்களுக்குள் வந்து போனாள். பின் தன் காதலுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதால் இப்போதைக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறதுக்கா இவ்வளோ நேரம்? நான் கொஞ்சம் லேட் பிக்கப், அதான். அவனையே பார்த்து நான் பேசவா? அப்போ இன்னும் பேச ஆரம்பிக்கலையா நீ? அவனை செல்லமாக முறைத்தபடி ஆரம்பித்தாள் அவள். நான் உங்ககிட்ட வாங்க போங்க எல்லாம் வேணா ஜனனி, பேரை சொல்லுங்க. ஓகே தேவ், ஆல்ரெடி சின்ன வயசுலேயே என் மனசில் இருக்கிறத சொல்லிட்டேன். இருந்தாலும் இப்போ வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அதான் கடைசியாக ஒரு தடவை உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு. சாரி ஜனனி, எனக்கு நிஜமாவே எப்பவும் அந்த மாதிரி ஐடியா இல்லை. ஹே கூல், ஐநோ, நீ என்னை லவ் எல்லாம் பண்ண வேண்டாம். எப்படியோ உனக்கு பொண்ணு பார்ப்பாங்க. யாரோ ஒரு பொண்ணை காட்டிலும் தெரிஞ்ச பொண்ணு தானேண்ணா. நம்ம பற்றி நம்ம 2 வீட்டில் சொன்னால் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு அப்புறம் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு. அவள் கேட்ட விதத்தில் எந்த தவறும் இல்லை, பிழையும் இல்லை. சொல்லப்போனால் அவள் பேசிய விதம் எந்த ஆணாக இருந்தாலும் ஓகே தான் சொல்லுவாங்க. ஆனால் தன் மனதில் அவளிடம் அந்த மாதிரி எண்ணங்கள் எதுவும் உருவாகாததால் அவன் பாவமாய் அவளை பார்த்தான். இந்த உலகத்தில் எல்லாரும் ஏங்கிக் கொண்டிருக்கும் ஒரே விஷயம் அன்பு. அதுதான் அனைவரும் இயங்குவதற்கு உண்டான ஆக்கசக்தி. எல்லோரையும் நேசிக்க அடிப்படை காரணமான அன்பு தனக்கு தேடி வந்தும் அதை தவிர்க்கும் போது அவனுக்கும் வலித்தது. அவளுக்கும் முகம் சோர்ந்து போனது. ஏனோ எந்த பழியும் செய்யாமல் அந்த நேரத்தில் காதலியாய் ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் அதை மறைக்கும் போது அவனுக்கும் வலித்தது. அவள் தன் வலியை தொண்டைக்குள் விழுங்கி மறைத்து ஒரு புன்னகையை
அவனுக்கு வீசிவிட்டு சரி நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு எழ சாரி ஜனனி என்றதும் அமர்ந்தாள். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க சாரி சொல்றதுக்கு? தெரியல, கேட்கணும்னு தோணுச்சு. தேவ், உங்களை காதலிக்கவும் அன்பு காட்டவும் செஞ்சதுன்னா அது என்னோட தனிப்பட்ட ஒன்று. உங்ககிட்ட வந்து நீங்கள் எனக்கு வேணும்னு கேட்க எவ்வளோ உரிமை எனக்கு இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கு வேண்டாம்னு சொல்ல எல்லா அளவு உரிமையும் இருக்குது. அதை நிராகரிக்கவும் மறுக்கவும் உங்களுக்கு முழு உரிமை உண்டு. அவள் பேச பேச ஏனோ இவ்வளவு நல்ல பெண்ணை ஏன் நாம் ரிஜெக்ட் செய்கிறோம் என்றுதான் தோன்றியது அவனுக்கு. ரொம்ப பொறுமையாக தெளிவாக பேசுகிற ஜனனி, எல்லாம் கற்றுக் கொடுத்தது லவ் தான் தேவ். நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதில் கஷ்டப்பட என்ன இருக்குது தேவ்? காதலை சொல்வது என்ன உரிமைனா அதை ஏற்பதும் ஏற்காததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதில் குறுக்க புகுந்து ஆட்டையை கலைக்க நான் யாரை முதல்ல சொல்லுங்க? தேவ் தலை குனிந்தான். ப்ளீஸ் தேவ், என்னை நிமிர்ந்து பாருங்க கொஞ்சம். உலகில் மிகவும் வலிமையான சக்தி கடவுள், அப்புறம் பேரண்ட்ஸ், அப்புறம் மக்கள் மேலே போடப்படும் அணுகுண்டு. இந்த சூழ்நிலைக்கு அதுபோல் இது அன்றைய தினம் ஆளுதோ அதுதான் சக்தி இது நினைச்சேன் தேவ். ஆனால் அது இல்லை, அன்புதான் ஒருத்தவங்களை ஆக்க முடியும், அழிக்க முடியும். இது ஒரு ஆளுக்கு அடையாளத்தையும் அழிக்கும் சக்தியையும் கொடுக்கும் என்று எனக்கு இப்போ தெரியுது. சாரிப்பா, உன்னோட நிபந்தனையற்ற தன்னலமற்ற உணர்வை புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் ஏற்றுக்க முடியல. காதல் ஒரு அழகான ஒன்று. எதுவும் ஒரு தலை காதலுக்கு சொல்லாவிட்டாலும் வலி அதிகம்பா, கூடவே சந்தோஷமும் அதிகம். நான் இதுதான் லவ் ஃபீல் பண்ணின நாளிலிருந்து இன்னைக்கு இந்த நிமிஷம் வர உங்களையே நினச்சிட்டேன். அவனுக்கு அவளின் வார்த்தைகள் உள்ளுக்குள் போட்டு உயிரைப்பி சேர்ந்தது. தேவ், நான் உங்கள் கையை பிடிச்சிட்டு அந்த நிலாவில் போய் டூயட் எல்லாம் பாடிட்டு வந்துட்டேன். இந்த கொஞ்ச நாட்களாக உங்கள் கையை பிடிச்சிட்டு கனவில் உலகத்தையும் சுற்றி வந்த எனக்கு இந்த உலகம் கனவில் கூட என்னை இல்லை என்று தெரிய வரும்போது ரொம்பவே வலிக்குது. என்னைய ஏன் உனக்கு இவ்வளோ பிடிக்குது? அவ்வளோ ஒருத்தெல்லாம் இல்லைனா தேவ், நம்ம 8th படிக்கிறப்போ பார்த்த முதல் காட்சி அது என் கண்ணுக்குள் இன்னும் நிற்குது. மகிழ் பீரியட் ஆகி அவளோட ஸ்கர்ட் எல்லாம் ப்ளீடிங். நீ அவளை கூட்டிட்டு போய் உன் கையால் அவள் ஸ்கர்ட் அலசின, அதுதான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணின விஷயம். அதில் என்ன இருக்குது ஜனனி? அதில் எல்லாம் இருக்குது. என் அம்மாவுக்கு நான் பீரியட்ஸ் ஆனால் 3 நாளைக்கு அவங்கள தொடவே கூடாது, கட்டிலில் உட்காரக்கூடாது, தனித்தட்டு. அந்த 3 நாள் வந்தால் என்னை இப்போ வர ஒதுக்கிதான் வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம சாமிக்காகாது, அது பாரம்பரியமாய் ஃபாலோ பண்ணுற விஷயம்னு சொல்லிடுவாங்க. அதே நேரம் அந்த நேரத்தில் என் அப்பா ரொம்ப பாசமாக இருப்பார். எங்கள் அம்மா என் துணியை தொடவே மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா அது இன்னும் கண்டுக்காமல் இன்று நீ துவைத்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பார். அப்படிதான் நீ மகிழுக்கு பண்ணினதை பார்த்து எனக்கு மனசு பிடிச்சி போச்சு. என் அப்பாவோட செகண்ட் வெர்ஷன் மாதிரி தோணுச்சு. தேவ், ஏனோ கொஞ்சம் பேசணும். என் மனசுக்குள் கொஞ்சம் பெயின் இருக்குது, அதை சொல்லிட்டு போயிடட்டுமா? நீ எவ்வளோ நேரம்னாலும் பேசு, நான் கேட்குறேன். நீ அப்பப்போ இன்ஸ்டண்ட்டாக டிபி மாற்றுவ. முக்கியமாக நீயும் மகளும் இல்லை சம்டைம்ஸ் உன்னோட பிக்சர் இருக்கும். அந்த பிக்சர் போட்டதும் நம்ம ஸ்கூல் சீனியர் ஜூனியர் பொண்ணுங்க, உன்னோட காலேஜ் பொண்ணு என்று நிறைய பிள்ளைங்க வந்து கமெண்ட் பண்ணும். அப்போ எல்லாம் எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் தெரியுமா? அவளுங்க பண்ணுற கமெண்ட் எல்லாம் பார்த்து லவ் யூ, செம்மடியர், சீக்கிரம் ஓகே சொல்லு மச்சி, ஹனிமூன் போகலாம்னு சில பேர் பண்ணும்போது வர கோபம் இருக்கே, அந்த வழி எனக்கு தான் தெரியும். என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு? உன்னை எதுவும் கேட்க முடியுமா? இல்லை அந்த பொண்ணுங்களை போய் கேள்வி கேட்க முடியுமா? ஒவ்வொருத்தர் தலைமுடியை பிடிச்சி இழுக்கலாம் போலும். வீட்டுக்கு முன்னாடி போய் கத்திட்டு வந்துடலாமா எல்லாம் நினைப்பேன். ஆனால் இதுக்கெல்லாம் என்கிட்ட உரிமை கிடையாது. அவளுங்கெல்லாம் கலாய்க்கிறதுக்காக ஜாலியாக கமெண்ட் பண்ணுவாங்க. அது சரிதான், ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற உன்னை வந்து அடிக்கணும்னு தோணும். ஒரு கமெண்ட்டுக்கு இப்படியெல்லாம் தோணுமா என்று அவன் அவளையே பார்க்க, இதை கேட்குறப்போ உனக்கு என்னடா இவ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கா, ஜஸ்ட் கமெண்ட் தானே, அதனால என்ன ஆக போகுது அப்படிதானே உனக்கு தோணுது? ஆனா அந்த நாள் முழுவதும் எனக்கு எதுவுமே ஓடாது தேவ். கண்ணாடி முன்னாடி நின்று நானே என்னை திட்டிப்பேன், அவளுங்களை திட்டுவேன், உன்னை திட்டுவேன். ஏன் இந்த தடிமாடு இப்படி இருக்கா என்று. எக்ஸாம் இருந்தாலும் படிக்க மாட்டேன், ஒழுங்கா எக்ஸாம் எழுத மாட்டேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த நாள், காலேஜில் எல்லாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். என் உலகமே நீ பண்ணுற விஷயத்தில் முதல்ல ஆரம்பிக்கும். நீ அன்னைக்கு ஆன்லைன் வராட்டி கூட என் உலகம் இருட்டான மாதிரி இருக்கும். இதை விட கொடுமை, உன் லைஃப்பில் யாராவது வந்து என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிடுவாங்களோன்னு ரொம்ப பயமே. என் முடியெல்லாம் கொற்றளவுக்கு தூக்கம் இல்லாமல் தவிச்சிருக்கேன். இதெல்லாம் விட கொடுமையான விஷயம், உன்கிட்ட லவ் சொல்கிறதுக்கு பயம், ஆனால் நீ இல்லாத உலகத்தை வாழ்றதுக்கும் பயம். நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், இவ்வளவு வழி அனுபவிப்பதற்கு பேசாமல் செத்து போயிடலாமான்னு. தேவ் ஹே என்றான் அவளையே பார்த்து. நிஜமா தேவ், காலையில் எழுந்து எல்லாம் சாமி படம் பார்ப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒருவேளை நீ லேட்டாக
கூட எழுந்திருச்சிருப்ப, இல்லை சம்டைம் ஆன்லைன் வராமலே இருந்திருப்ப. ஏன் இவன் ஆன்லைனே வரல, ஆளையே காணோமே, ஒருவேளை அவனுக்கு முடியலையோ, என்னாச்சோ ஏதாச்சோ, வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, சம்டைம் ஃபுல் டே நீ ஆன்லைன் வராட்டி ஒருவேளை போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஏதாவது ஆகியிருக்குமோ, என்னாச்சோ ஏதாச்சோன்னு என்னையே கேட்டு நெஞ்சு வெடிக்கும் அளவுக்கு பயம் உண்டாகும். நேராக கிளம்பி உன் வீட்டுக்கு வந்துடுவேன். வேண்டாத கடவுள் எல்லாம் வேண்டிப்பேன், அவனுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து உன்னை பார்த்துட்டே இருந்திருக்கேன். உன்னோட பைக் வீட்டில் இருந்தால் நிம்மதியாகி இருக்கேன். உன் அப்பா அந்த பக்கம் இந்த பக்கம் வாக்கிங் போகிறத பார்த்தா பையனுக்கு ஒன்றுனா ஒரு அப்பா இப்படி வாக்கிங் போக மாட்டார் இல்லை, அப்போ அவன் ஓகே தான்னு நிம்மதியாக வீட்டுக்கு வந்து தூங்கி இருக்கேன். நிஜமாகவும் அதிசயமாக அதிர்ச்சியாக இருந்தது. தன் உலகத்தில் எப்படி ஒரு பெண்ணின் நினைவு கூட தனக்கில்லை, ஆனால் அவளின் உலகமே தானாக இருந்திருப்பதை நினைத்து அதிர்ச்சியாக தான் இருந்தது அவனுக்கு. இப்படி ஒரு பெண்ணை பற்றியும் யோசிக்காத தன்னை இவ்வளவு நேசிக்கிறாளே, ஆனால் இவளுடன் என்னால் பயணிக்க முடியுமா, ஏன் என் மனதை விட ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று அவளை பார்த்து கொண்டிருந்தான் தேவ். அவளின் பாவமான முகத்தை பார்த்த ஜனனி, ஏன் இப்படி பாவமாக பார்க்குறீங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, உன்னை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்படிப்பட்ட பொண்ணை நம்ம மனசு ஏன் ஏற்றுக்கலை? இப்போ நீங்கள் வேணாம்னு சொன்னால் இந்த இடத்த விட்டு போவேனே தவிர உங்களை மறக்க முடியாது. அதே நேரம் உங்களையும் நினச்சிட்டு வாழ்க்கையை தொலைக்க மாட்டேன். என் அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு. லவ் யூ தேவ், பை டாடா என்றவள் கிளம்ப. ஆனால் போகும்போது அவள் வெளியில் இருந்து நீர் அருவியாய் வழிந்து வந்தது.